நீங்க ஜியோ சிம் பயன்படுத்தினாலும் சரி, இல்ல வோடாஃபோன் ஐடியா பயன்படுத்தினாலும் சரி, ஏர்டெல் பயன்படுத்தினாலும் சரி, இல்ல பிஎஸ்என்எல் பயன்படுத்தினாலும் சரி, இந்த 4 கம்பெனியில் உள்ள சிம் எதை பயன்படுத்தினாலும் சரி, ட்ராய் அறிவிச்சிருக்கிற ஒரு புதிய அறிவிப்பு. அது என்னன்னு கேக்குறீங்களா? 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 2024 முதல் அமுலுக்கு வருது. அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா தெரியப்படுத்த போறேன். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ராயோட ஒரு புது அறிவிப்பு. 1 ஜூலை 2024 முதல் சிம் கார்டுக்கு ஒரு புது ரூலை கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த மாதிரி ரூல்னா, நல்ல விஷயம் தான். இப்ப நிறைய ஃப்ராடு பசங்க முளைஞ்சிட்டாங்க. ஆமா, சிம்மை தவறா பயன்படுத்துறாங்க. யாரோட சிம்? அவங்களுடைய சிம் இல்ல, வேற ஆளோட சிம்மை தவறா பயன்படுத்தி பேங்க்ல நோண்டுறதும், அதே மாதிரி வேற வழியில நோண்டுறதும், இந்த மாதிரி வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது? அவங்கள தடுக்கிறதுக்காகவே ட்ராய் கொண்டு வந்திருக்கிற ஒரு புது அறிவிப்பு. இவங்க யாரு? டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நம்முடைய மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சிம் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்ல உங்களுடைய சிம் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க ஒரு புது சிம்முக்கு நீங்க அப்ளை பண்றீங்க. அப்ளை பண்ண தேதியிலிருந்து நீங்க வழக்கமா 10 நாள் வெயிட் பண்ண வேண்டி வரும். அந்த யூனிக் போர்ட்டிங் கோடுக்கு ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு. அந்த 10 நாள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த யூனிக் போர்ட்டிங் கோடே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா, ட்ராய் இப்போ அதை குறைச்சிருக்காங்க. குறைச்சி 7 நாளா ஆக்கியிருக்காங்க. இதை ஒரு மீட்டிங்ல எடுத்து வைக்கும் போது நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 7 நாளுங்கிறது அதிகம், 2 இல்லைன்னா 4 நாளுக்குள்ள நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை ஃபாலோ பண்ணல இந்த ட்ராய். 7 நாள் அதிகபட்சமா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள யாராச்சும் இந்த யூனிக் போர்ட்டிங் கோடை ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நோ அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ராய் சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய திருட்டு பசங்க முளைச்சிருக்காங்களே, அவங்கள தடுக்கிறதுக்காக தான் இந்த செட்டப் அப்படின்னு இருக்காங்க ட்ராய். ஸோ நண்பர்களே, இந்த ரூலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கும் நீங்க எத்தி வைக்கலாம், அவங்களும் அதை யூஸ்ஃபுல்லா ஆக்கிக்கிடுவாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, அதுல உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.